வணக்கம். இன்றைய செய்திகள். நாங்கள் லாப நஷ்டத்தை எதிர்பார்க்காத தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நடத்தவில்லை என்று தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் ஷோடங்கர் தெரிவித்த கருத்து திமுகவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. கூடுதல் தொகுதிகள் வேண்டும் என்பது காங்கிரஸ் கட்சியின் முக்கிய நிபந்தனையாக உள்ளது. உள்ளாட்சி தேர்தலிலும் அதிகார பகிர்வு வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டாம் என எந்த கட்சியும் சொல்ல விரும்பாது. லாபம் நஷ்டம் பாராமல் செயல்பட தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை நாங்கள் நடத்தவில்லை. தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு தரும் கலாச்சாரம் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிகாரத்தில் பங்கு என்பது அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் இருந்து எழுந்த குரல். காங்கிரசுக்கு வெளிப்படையாகவே தாவேக அழைப்பு விடுத்தது. காங்கிரசின் பலத்தை தாவேக அங்கீகரித்துள்ளது. தேர்தல் நேரத்தில் அரசியல் கட்சிகள் இடையே தொடர்பு ஏற்படுவது இயல்பானது. அனைவரிடமும் பேசும் நிலை ஏற்படும் என்றும் கிரீஷ் ஷோடங்கர் கூறியுள்ளார். கிரீஷ் ஷோடங்கரின் இந்த கருத்து முதலமைச்சர் ஸ்டாலினை அதிருப்தி அடைய வைத்துள்ளது. திமுக மூத்த எம்பி ஒருவரிடம் இது தொடர்பாக பேசிய முதலமைச்சர், நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ் இன்று எதிர்க்கட்சியாக இருக்க காரணம் நாம் தான். ஆனால் இப்போது அவர்களுக்கு தாவேக பெரியது என்றால் செல்லட்டும், விட்டுவிடுங்கள் என்று கூறியிருப்பது கூட்டணியில் சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்களது வேட்பு மனுவை ஆன்லைன் மூலம் தாக்கல் செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் விரைவில் அறிவிக்கலாம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் தேர்தல் அதிகாரி ஒருவர் கூறுகையில், ஆன்லைனில் மனு தாக்கல் செய்யும் வசதி ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ளது. ஆனால் வேட்பாளர்கள் அதனை பயன்படுத்த ஆர்வம் காட்டுவது இல்லை. இதனால் நேரடியாக படிவங்களை சரிபார்ப்பதில் நேரம் வீண், பிழைகளும் ஏற்படுகின்றன. இதை தவிர்க்கவே தற்போது ஆன்லைன் முறையை கட்டாயமாக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தேர்தல் ஆணையத்தின் சுவிதா இணையதளம் மூலம் இந்த செயல்முறை மிகவும் எளிதாக்கப்பட்டுள்ளது. வேட்பாளர்கள் தங்கள் மொபைல் எண் மூலம் லாகின் செய்து வாக்காளர் அடையாள எண்ணை பதிவிட்டால் போதும். அடிப்படை தகவல்கள் தானாகவே திரையில் தோன்றும். சொத்து விவரங்கள், வழக்குகள் குறித்த பிரமாண பத்திரங்கள் மற்றும் தேவையான ஆவணங்களை வீட்டிலிருந்தே பதிவேற்றம் செய்யலாம். ஒரே நேரத்தில் இருவேறு கட்சிகளை சேர்ந்தவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது ஏற்படும் மோதல்கள் மற்றும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க இந்த முறை கை கொடுக்கும் என்றும், ஆன்லைனில் மனு தாக்கல் செய்தாலும் அதன் நகலை தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் நேரில் சமர்ப்பிக்க வேண்டியது அவசியமாகும். இதன் மூலம் குளறுபடிகள் குறைந்து தேர்தல் பணிகள் வெளிப்படை தன்மையுடன் அமையும் என எதிர்பார்க்கப்படுவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர். ஓ பன்னீர்செல்வம் அனாதையாகிவிட்டார், அவரிடம் யாரும் இல்லை. சசிகலா பேசிய வீடியோவை பார்க்காமல் நான் கருத்து சொல்லக்கூடாது என்று செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ளார். அத்துடன் ஜெயலலிதா பிறந்த நாளில் அதிமுகவின் 3ஆம் கட்ட தேர்தல் அறிக்கையை பழனிசாமி வெளியிட்டுள்ளார். 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பை ஒவ்வொரு பெண்களும் வரவேற்கின்றனர். பழனிசாமி பல மடங்கு உழைக்கிறார். 200 தொகுதிக்கு மேல் மக்களை சந்தித்துள்ளார். அனைத்து தரப்பினரும் அவரை ஏற்றுக்கொண்டுள்ளனர். சசிகலா பேசிய விவரம் எனக்கு தெரியாது. அவர் பேசிய வீடியோவை கூட நான் பார்க்கவில்லை. அன்று நான் கிராமத்தில் இருந்தேன். அங்கு அலைபேசி சிக்னல் இருக்காது என்றும், சசிகலா பேசியதை கேட்காமல் கருத்து சொல்லக்கூடாது, கேட்டுவிட்டு கூறுகிறேன் என்றும், அதிமுகவிற்கு தென் மாவட்டங்களில் அனைத்து இடங்களிலும் எழுச்சி உள்ளது. எந்த சூழலிலும் எங்களுக்கு வரவேண்டிய ஓட்டுகள் பாதிக்காது. பன்னீர்செல்வம் குறித்து பேச வேண்டாம் என்றும், அவரிடம் தற்போது யாரும் இல்லை, அவர் அனாதையாகிவிட்டார் என்றும், திமுக நேரத்திற்கு ஏற்ப கொள்கையை மாற்றிக்கொள்ளும். தீண்டத்தகாத கட்சி என கூறி பாஜகவுடன் கூட்டணி வைத்தார்களே, ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று கூறிவிட்டு காங்கிரசுடன் கூட்டணி வைக்கவில்லையா? முதலமைச்சர் ஸ்டாலின் இவற்றை மறந்துவிட்டாரா என்றும், விஜய்க்கு கூடும் கூட்டம் ஓட்டுகளாக மாறாது, யார் யாரோ கூட்டணிக்கு வருகிறார்கள் என அக்கட்சியினர் கூறினர். ஆட்சியில் பங்கு தருகிறேன் என கூறியும் யாரும் வராததால் சீச்சி இந்த பழம் புளிக்கும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் என்றும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியுள்ளார். இலவசங்கள் என்பது இங்கு மட்டுமல்ல, அமெரிக்கா உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளிலும் காணப்படுகிறது. இது சோம்பேறியாக்கும் திட்டங்கள் அல்ல. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றால் இலவச திட்டங்கள் வேண்டும். ஏழை எளிய மக்களுக்கு வசதியாக நலத்திட்டங்களை செயல்படுத்தினால் அனைவரும் விமர்சிக்கின்றனர். இப்படி விமர்சிப்போருக்கு சமூக நீதி கண்ணோட்டம் இல்லை. எல்லோருக்கும் எல்லாம் என்ற தாரக மந்திரத்திற்கு அர்த்தம் தெரியாமல் பேசுவது சரியல்ல. எல்லா மாநிலங்களிலும் இலவச திட்டங்கள் உள்ளன என்று அமைச்சர் சிவசங்கர் பேசியுள்ளார்.
ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் உள்ள எல்லையோர கிராமத்தில் பயங்கரவாதிகளின் பதுங்கும் இடத்தை இராணுவத்தினர் கண்டறிந்து அங்கு இருந்த 2 வெடிகுண்டுகள், துப்பாக்கிகள் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாகிஸ்தானில் போலி சான்றிதழ் சமர்ப்பித்து உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஒருவர் 5 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த அதிர்ச்சி சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இலங்கையில் கடந்த 2019ஆம் ஆண்டில் நடந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பான வழக்கில் அந்நாட்டின் உளவுத்துறை முன்னாள் தலைவர் சுரேஷ் சல்வே கைது செய்யப்பட்டுள்ளார். வெனிசுலாவில் புதிய பொது மன்னிப்பு சட்டம் அமலுக்கு வந்த 4 நாட்களில் 3200க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் முழுமையாக விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டிருந்தவர்கள் மட்டுமின்றி வீட்டுக்காவல் மற்றும் பல்வேறு கட்டுப்பாடுகளின் கீழ் வைக்கப்பட்டிருந்தவர்களும் இந்த சட்டத்தின் மூலம் விடுவிக்கப்பட்டுள்ளனர்.